வணக்கம் என் ஆரியர் மக்களை, சகோதர சகோதரிகளே. என்னடா மாமா வீட்டு வாசலில் இலவு காத்த கிளி மாதிரி உட்காந்துருக்கிறாரேன்னு சொல்லி பார்க்காதீங்க. ஒரு சம்பவம் ஆகி போச்சு. சம்பவம்னா நல்ல சம்பவம் தான், ஆனால் அது நம்புகிற மாதிரியே சம்பவமா அப்படின்னா டவுட்டு தான். காரணம், இவன் ஏற்கனவே எனக்காக 8 பிள்ளைய கலைச்சேன் 10 பிள்ளைய கலைச்சேன்னு சொல்லி பீலா விட்டவன். இப்போ திடீர்னு என்ன ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து, அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாலேயே இவளுக்கு எப்பயும் அந்த வர வேண்டிய சமாச்சாரம்னு ஒன்று இருக்குல்ல, அது வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. அதுக்கப்புறம் நாங்களும் ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டும் வந்துட்டோம். இன்ன வரைக்கும் வரல. பேடு வச்சா அது வச்சா, ஆனால் எதுவுமே இல்லை, அதுக்கு உண்டான அறிகுறியே இல்லை. என்னப்பா இப்படி தள்ளி போய்கிட்டே போகுது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒருவேளை நான் அப்படி இருப்பேனோ, கர்ப்பமாக ஆயிருப்பேனோ அப்படிங்கிற டவுட்டு எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறா. அது எப்படி ஆவா? இது ஏதோ ஒரு விஷயத்தை போய் எதுலேயோ கொண்டு போய் விட போகுது இப்போ இவ பண்ணுற வேலை. அதாவது கர்ப்பம் ஆகுறதுன்னா எப்படி ஆவாங்க? ஒரு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணவங்க கர்ப்பமாக முடியுமா? ரெண்டாவது, இப்போ கர்ப்பம் ஆகிற வயசாக உனக்கு. ரெண்டாவது, அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தாலும் உன்னுடைய அந்த கர்ப்பம் தரிக்கிறதுக்கு உண்டான பையை தாங்குமா? சரி, அதை கூட விடுங்க. காலேஜ் படிக்கிற பையலை வச்சுக்கிட்டு இந்த வர்ற 30ஆம் தேதி அவனுக்கு காலேஜ். இதெல்லாம் ஊர் மக்கள் பார்க்கும் பொழுது உன்னோட உறவு என்னோட உறவுமே நல்ல உறவு இல்லை, கள்ள உறவுங்கிறாங்க. இதில் நீ கர்ப்பன்னு சொல்லி ஒரு இதை சொல்லி அது உண்மையாக நாடகமானே தெரியலை. இப்போ எதுக்கு இந்த பிளானை போட்டு இவள் போய்கிட்டு இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஒருவேளை கட்டடம் கட்டுறதுக்கு உண்டான வேலை இருக்குது. ஒருவேளை கர்ப்பஸ்திரின்னு சொன்னால் தான் யாராவது கருணை காட்டி கர்ப்பமாக இருக்கிற பிள்ளை, அதனால் நம்ம ஏதாவது உதவி பண்ணுவாங்கங்கிறதுக்காக பண்ணுறாளா? இல்லை வேறு அந்த பல விஷயங்கள் இவளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இப்போ வழக்குகள், இந்த எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர், இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இதனால் எதுவும் இவளுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சா? அதிலேருந்து இவளை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி அதுக்காக கர்ப்ப நாடகத்தை போடுறாளா? இல்லை எதுக்காக இவள் இப்போ தேவையில்லாமல் கர்ப்பம்னு சொல்லி என்னையும் குழப்பி இவளும் குழம்பி உங்களையும் குழப்புறான்னு சொல்லி எனக்கு புரியலை. இல்லை நான் கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கும்போதே பாதியில் ஓடி போயிடுவேனோ? ஒருவேளை இப்போ இவன் ஒரு விஷயத்தில் இறங்குறான், ஒரு ஆதாரம் இல்லாமல் எனக்கு என்னன்னு சொல்லி, நான் ஒரு நாடோடி மாதிரி, என்ன நீ இடையிலே போகிற, இதில் எதுக்கு என்னை இது பண்ணுற நீ? இப்போ நாங்கள் சண்டை போடுவோம், உங்களுக்கே தெரியும். ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஒரு கெட்டது நடக்கும், திடீர்னு பேக்கை தூக்கிட்டு வீட்டை விட்டு போம்பா. இப்போ நான் அந்த மாதிரி இவள் கட்டடம் கட்ட ஆரம்பித்து நான் இடவெளியே பாதியிலே இவளை அத்து விட்டுட்டு போயிடுவேணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் வேணும்னே இப்போ இந்த மாதிரி நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டா நானே எங்கேயும் போக மாட்டேன். இல்லை உண்மையிலே எனக்கா வாரிசை சுமக்கிறாளா? இல்லை எனக்கு தெரியாமல் போய் கர்ப்பத்தை அந்த முடிச்சு அவுத்துட்டு வந்துட்டாளா? ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. காலையிலேருந்து இங்கே இருங்க. இப்போ நான் பார்க்குறேன், எனக்கு கோவப்பட்டு காலையிலே சண்டை போட்டு என்னை நீ போ அப்படின்ட்டா, நான் இந்த கர்ப்பத்துக்கெல்லாம் நான் வரல. உன்னை யாரை கேட்டு நீ உன்னை இப்போ கர்ப்பங்கிற? நீ இப்போ சொல்லிட்டு போயிடுவ. நாளைக்கு என்னையே தான் சாயங்காலம் 6 மணியில் இவ்வளோ காரி துப்புவானுங்க. இது எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி நான் சுமி வீட்டுக்கு போகிறேன். இந்த கர்ப்பத்துக்கெலாம் நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். அப்புறம் மனசு கேட்காம என் மாத்திரை டப்பாவை வச்சுட்டு போயிட்டேன். மனசும் கேட்கல. சரி, இதை இப்போவே பேசி முடிச்சுருவோம், இல்லைனா மீடியாவுக்குள்ளே உட்காந்து என்னை நாரடிப்பான்னு சொல்லி நேரில் வந்தால் இங்கே வருங்க, வீடை வெளியே பூட்டிட்டு போயிட்டாடா. எங்கே போனானே தெரியலை, என்ன ஆனானே தெரியலை. வீட்டுக்குள்ளே அவன் படுத்து கிடக்கிறேன். நைட்டு 3:30 மணி வரைக்கும் கேம் விளாண்டுட்டு இப்போ காலிலேருந்து உட்காந்து திலிப்பான்னு சொல்லி தட்டுறேன் கத்துறேன், கதவை திறக்க மாட்டேங்கிறேன். ஆக இல்லை ஒருவேளை சொல்லிட்டு போயிட்டாளா? அந்த ஆள் வந்தால் வீட்டை கதவை திறக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டாளா? என்னமோ புரியலை. நான் எனக்கு அப்படியே மண்டையெல்லாம் ஒரே குழப்பமாகி போய் கிடக்கு. நான் ஒன்று சொல்லவா, பிள்ளை பேரம்பேத்தி எடுத்துகிட்டேன் நான். அதே மாதிரி இவளுக்கும் இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் இவ பிள்ளைக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா அவன் ஒரு பிள்ளைய பெற்று கொடுத்துருவேன். அதை பார்த்துட்டு அதுக்கு பேரனுக்கோ பேத்திக்கோ பேம்பர்ஸ் வைக்க வேண்டிய வயசில் கர்ப்பம் எதுக்கு? கர்ப்பமா இல்லை கர்ப்ப நாடகமா? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு பார்க்க இது நாடகம் மாதிரி தான் தெரியுது. அதை எப்படி திடீர்னு என் கூட தான் இருக்கிறா, எனக்கு தெரியாமல் எப்போ ஆஸ்பத்திரிக்கு போனால் எப்போ இப்போ பார்க்குறேன் வண்டியை காணோம். அநேகமாக இப்போ நான் ஃபோன் பண்ணால் என்ன சொல்லுவா, நான் செக்கப்புக்கு போயிருக்கேன் அப்படின்பா. உனக்கு தெரியாமல் இது எப்போ தெரியுமா நடக்குது? இந்த 2வது 2 வீலர் வந்துச்சு பார்த்தீங்களா, இதில் இருந்து தான் இவள் கால் கிளப்பி வீடு தங்காமல் போயிடுறான். நானும் வருவேன், லைவ் முடிச்சுட்டு 6 to 7 வீட்டில் இங்கே பார்த்தா ஆள் இருக்க மாட்டான். எங்கேப்பா போனால் என்னப்பா அப்படின்னு கேட்டால், இந்த பக்கத்தில் போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், இந்த அங்கே போனேன், இங்கே போனேன்னு சொல்லி ஒரே நாடகத்தை போட்டுக்கிட்டே இருந்தா. இப்போ தான் தெரியுது இவள் போய், ஏன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த அப்படியே இடுப்பை பிடிச்சிக்கிட்டே வந்தா, அப்படியே கடுக்குது, குறுக்கெல்லாம் வலிக்குது, கால்லாம் வீங்குது. யாருக்கு கால் வீங்கும்?
ஒரு கர்ப்பமானவங்களுக்கு அந்த காலில் வந்து பாதத்தில் வந்து நீர் கோர்த்துக்கிட்டால் தான் கால் வீங்கும். ஏன்னா எனக்கு 3 புள்ள பெற்ற அனுபவம் இருக்குது. அதை வச்சு சொல்கிறேன் நான். கால் வீங்கிறது எதனால் வீங்கும்? அப்போ இவ கால் வீங்கும் போதே எனக்கு டவுட்டு. இவ கர்ப்பம் ஆனாலா ஆகலையாங்கிறது 2வது டவுட்டு. அந்த கர்ப்பத்துக்கு நான் தான் காரணமாங்கிறது 3வது டவுட்டு. டவுட்டுக்கு மேலே டவுட் இருக்கும்போது ஒன்று என்கிட்ட சொல்லிட்டு செய்யி. அப்படின்னா நம்ம அதையே ஒரு வீடியோவாக எடுத்து, ஏன்னா எத்தனையோ பேர் நாங்கள் அந்த மாசமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த யூரினை தொட்டு அந்த என்னது ஒரு இது மாதிரி காட்டுவாங்க தெரியுமா, டச்சு, அதாங்க கன்ஃபார்ம் பண்ணுற இது. அதை வச்சு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் மாசமாக இருக்கேம்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக குழந்தை பேபி வளர்றது, அதுக்கப்புறம் டெலிவரி ஆகுறது, அதை வந்து தகப்பன் கையில் வாங்குறது, அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே மீடியாக்குள்ளே காட்டி அதுக்கு பேர் நீங்கள் வைங்கன்னு சொல்கிறது. இப்படித்தான் வந்து இவ்வளோத்துக்கு நாங்கள் ஒரு பெரிய யூடியூபரு. ஒரு நிமிஷம் இருங்க, நாங்கள் பெரிய யூடியூபரு. ஸோ நாங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸ்டார்டிங்கிலேருந்து பிள்ளை பிக்கிற வரைக்கும் வீடியோ போட்டு தள்ளணும், இவன் வெளியே தள்ளுற வரைக்கும். அதனால் இப்போ தான் எனக்கு அடுத்து வந்து ஃபோன் வந்துருச்சு. நான் இன்னொரு வேலை விஷயமாக அவசரமான ஒரு இடத்துக்கு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அதை போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். இவன் கதவை திறக்கலைன்னா ஒன்றும் கவலை இல்லை. சூர்யா, உனக்கு நான் ஒன்று சொல்லிவிட்டு மாத்திரம் கிளம்புறேன். நேராக நான் கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறேன். உன்னையும் கூட்டுட்டு போகலாங்கிறதுக்காக தான் முடிவு பண்ணேன். நீ வரலை. ஸோ நான் மாத்திரம் போய் அதை என்னங்கிறத பார்த்துக்கிறேன். நீ வந்து இந்த கர்ப்ப நாடகம் போடுறது அது இதுங்கிறதெல்லாம் விட்டுட்டு அடுத்து வீட்டில் வந்து வேலை பார்க்குறதுக்கு உண்டான வழியை பாரு. இன்னும் இது இப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருந்தால் நீயே தனியாக ஆஸ்பத்திரிக்கு போய் நீயே எல்லாம் பண்ணி நீயே பிள்ளையும் பெற்றுக்க. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஆனால் அது என் பிள்ளை தான் அப்படிங்கிறதுக்கு கன்ஃபார்மான ஆதாரம் வேணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். முதல்ல முறைப்படி வா. எல்லாமே ஸ்டார்டிங்கில் இருந்து எடுத்தோமா கவுத்தோமான்னு போகக்கூடாது. முதல்ல இது எதுக்கு இந்த வேஷத்தை நீ போடுறங்கிறத என்கிட்ட சொல்லிட்டு போடு. ஏன்னா திடீர்னு இந்த கர்ப்பம் போது எனக்கு தோன்றது என்னென்னா, உன் மேலே சிம்பத்தி உருவாக்குறதுக்காக நீ இந்த பிளானை போடுறியா? எனக்கு தெரிஞ்சு இதை ஏதோ ஒரு பிளானில் தாங்க போகிறான். சிம்பத்தி கிரியேட் பண்ணுறான். ஏன்னா 4 பக்கமும் சுற்றி இவளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிரிகள் கூட்டம் அதிகமாக உருவாகிக்கிட்டு இருக்குது. இதிலேருந்து இவளை காப்பாற்றிக்கிறதுக்காக கர்ப்ப நாடகம் போடுறாளோ அப்படிங்கிற டவுட்டு தான் எனக்கு ஓடுது. இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் என்னை விட்டுருவாங்க. ஏன்னா நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை. நான் வந்து ஒரு ஜாலியான என்டர்டெய்னர். என் வாயால் நான் கெட்டு போகலை. நீ ஏதாவது ஒன்று பேசுகிறதுல தான் உன்னால் தான் எல்லாமே கெட்டு போகுது. நீ எங்கே போனாலும் என்னையும் கூடையே இழுத்துக்கிட்டே தெரிகிற அளவுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு விஷயங்களும் போய்கிட்டு இருக்குது. அதனால் இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பிளான்னு நினைக்கிறேன். எனக்கு புரியலை. எதாக இருந்தாலும் நீங்கள் தான் யோசித்து சொல்லணும். இது எதுக்காக இவன் பண்ணுறா, இவன் இந்த போடுற நாடகத்துக்கு உண்டான பின்னணி என்ன, திடீர்னு கர்ப்பமா அப்படிங்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வகுத்த கலக்குது. நான் அப்படியே கிளம்புறேன். நான் போக வேண்டிய இடம் வேறு. நான் ஒரு சட்ட வேலையாக நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அதை நான் வந்து சொல்கிறேன் என்னான்னு சொல்லி. அதுக்கிடையில் யாரும் வந்து எனக்கு வந்து ஒரு இன்றைக்கி மத்தியான வீடியோ வந்தால் தான் வரும், இல்லைன்னா மத்தியான வீடியோ வராது. ஏன்னா நான் போக வேண்டிய இடம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடம். சரியா? அதனால் யாரும் இந்த அவங்க தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் போய் அந்த அதிகாரிகளை பார்த்துட்டு திருப்பி வந்து 1:30 மணி 2 மணிக்கு வீடியோ வரும். இல்லைன்னா 6 மணி லைவில் எல்லா விஷயங்களையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த இப்போ தான் வர்றேன். எங்கே போயிட்டு வந்தான்னு தெரியல. ஏய், ஒரு நிமிஷம் இருங்க. 3 மணிக்கா? அதை எதுக்கு நீ உன்னைக்கிட்ட நான் கேட்டாங்களா அப்போ? சரி, ரைட்டு. வேலையாத்தான். இங்கே வா. நீ என்ன பப்புவும் கூட்டிகிட்டா போன? எப்படி உனக்குள்ளே விட்டாங்க? சரி, ரைட்டு. அவள் போயிட்டு வந்த விஷயம் என்னங்கிறது அவளுக்கே தெரியாது. நான் வீடியோ போட்டு முடிச்சுட்டு அப்லோடு பண்ணிவிட்டு நான் கூப்பிட்றேன். அதுக்கப்புறம் அவளே பார்த்து அதிர்ச்சி ஆவா எப்படி இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி. நான் எப்படி மோப்ப சக்தியிலே கண்டுபிடிக்கிறவன். இவளை சொல்ல மாட்டேன். என்னங்கிறத நீ இப்போ பேசுனது, நீ 3 நாளாக ஏன் பீரியட் ஆகலைங்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் மக்கள்கிட்ட. அவங்க சொல்லுவாங்க அதைத்தான் நான் சொல்லியா கொடுத்தேன். பார்த்தீங்களா? என் மன ஓட்டம் என்னங்கிறத அப்படியே பிரதிபலிக்கிறாளா? இப்போ பாருங்க, உண்மை வெளியே வரும். சாயங்காலத்துக்குள்ளே உண்மை வரும். கவலைப்படாதீங்க. ஓகே? பார்த்தீங்களா? வாந்தி வருதான். அப்போ என்ன அர்த்தம்? வாந்தி எடுக்கிற அளவுக்கு மாமா ஒரு வேலையை பார்த்துருக்கேனா, இல்லை வேற யாராவது வந்து தண்ணி தான்டா காரணம். கெட்டு போன தண்ணியை கொடுத்து விட்டு வாந்தி எடுக்கிறதுக்கு மாமா காரணம். நான் அப்புறமா வர்றேங்க, பேசிக்கிறேன் நாங்கள். பாய்.